அவர்கள் டெல்லி வந்து போயிட்டு வந்தாரு. போயிட்டு வரப்போ மோடி அவர்கள பார்த்தாங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர், இல்ல அங்குள்ள சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அங்க வந்து யாரையுமே மீட் பண்ணாம வந்துட்டுருக்காரு விஜய் அவர்கள். இது எதனால வந்து ஒரு அரசல் புரசலா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தான் வாய்ப்பு குடுத்துருக்காரு. விஜய் குடுத்துருக்காரு. அ ராகுல் காந்தி அவருக்கு ஃப்ரெண்டு தான். இதுக்கு முன்னாடி இருந்தே பேசிட்டு தான் இருக்காரு. ம். எனக்கு அது வந்து சரியா தெரியாதனால அது வந்து ரொம்ப நான் விரிவா பேச சொல்லல. பட் இப்ப ஈவன் அமித்ஷா கூட பார்க்கல. அப்ப அது கேட்டதுக்கு என்ன ஆமா. சொன்னா, அது ஷெட்யூல்லயே இல்ல அப்டின்ட்டாங்க. நான் போட்ட ஷெட்யூல்ல வந்து பிஎம்ம பார்க்கணும். சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. அங்க வந்து இந்த பிஎம்ம பார்த்ததுக்கு காரணம் வந்து அந்த மேகதாது இது இருக்கு. கர்நாடகால கட்டுறாங்க ம். இல்லையா? ஆமா. அணை கட்டணும்னு சொல்றாங்க. அணைக்கட்டும். அதுக்கு வந்து அவர் பேச தான் வந்திருக்காரு. அத கட்டுனா ஒரு மாநிலம் பாதிக்காது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3மே பாதிக்கும். 3க்குமாக பேசுறேன் அப்படிங்கிற மாரி தான் பேசி வந்திருக்காரு. அதுவும் சரி நான் இது பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இவங்கள வந்து பார்த்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம நிர்மலா சீதாராமன பார்த்துட்டு, எங்களுக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு ஃபண்ட் வந்து தடை இல்லாம தரணும் ம். அப்படிங்கிற மாரி பேசிட்டு வந்திருக்காரு. அதனால அந்த ஒரு இதுக்காக போயிருக்காரு. அதே மாரி ஒரு சிஎம், பிஎம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போயிருக்காங்க தவிர, இந்த ஷெட்யூல்ல மத்தவங்கலாம் இல்ல அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அரச அரசு ஆணையிலேயே வந்து இவருடைய ஷெட்யூல் சிஎம் ஷெட்யூல்ல இந்த தடவ ஃபர்ஸ்ட் விசிட்ல இல்ல அதெல்லாம். இல்ல அதுக்குள்ள என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்ல 1/2 மணி நேரம் தான் பார்த்தாங்க. இல்ல 5 நிமிஷம் தான் பார்த்தாங்க. மோடி அவர்கள் அதுக்கு மேல அவங்கள பேசிக்கல. அவங்க மேல எதுவும் நான் தமிழ்நாட்டுக்காக எதுவும் பேசல அப்படின்னு அதுவும் ஒரு சில ஊடகத்துல வெளில வருது. சொல்லுவாங்க. அதான் அந்த மாரி சொல்லிட்டு ஊடகம் எப்படிப்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதே மாரி பிஎம் டெல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. ம். 20 நிமிஷம் தான் அதிகமே. இதுதான் எல்லாருக்குமே. ஃபாரின்லேருந்து வந்தாலுமே அவங்களுக்குமே அப்படிதான் 1 ஹவருக்கு மேல கிடையாது. 1 ஹவர் கிடையாது. அவரது வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் டெலிகேட்ஸ் தான். பியூரோக்ராட்ஸ் தான். புரியுதுங்களா? அந்த துறை சார்ந்தவங்க தான் பேசணும். ஒரு சிஎம் வந்தாலும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அலாட் பண்ற டைமே 20 நிமிஷம் தான். யாருக்கு? பிஎம்முக்கு. ம். ஆமா. பாதுகாப்புத்துறை ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்கள அலாட் பண்றத ஒரு சிஎம் வந்து பார்த்தாங்கன்னா, 20 நிமிஷம் தான். டாபிக்க மட்டும் பேசணும், பண்ணிட்டு போயிடணும். இதே அவரு இங்க வராருங்கிறது வேற. ம். முழுக்க முழுக்க தன்னோட நேரத்த எடுத்துக்கிட்டு நான் இந்த மாநிலத்துக்கு போறேன். ஒரு நாள் 24 ஹவர்ஸ் அங்க, இங்க தங்க போறோம்னா, அப்ப அது வேற. ம். அங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். புரியுதா? ஏன்னா ஸ்டேஜ்ல ஏறி பேசினாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். ம். 20 நிமிஷம் மேல இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து அத நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அலாட் பண்ணது 20 நிமிஷம் தான். அது கிடைச்சது வந்து அவருமே எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்திருக்காரு புது சிஎம். அதனால பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல குறைகள் பேசியிருக்காங்க. அத நம்ம வந்து பெரிய கன்சர்னா எடுக்க முடியாது. இப்ப எதிர்காலத்துல அதிமுக சசிகலா அவர்கள் கையில தான் போய் சேரும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவ நம்பி உயிர் தோழியா இருந்தவங்க. இங்க அடிச்சுட்டு கிடக்கிறத பார்த்தா அவங்க கையில தான் அது போகும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அது போனாலும் நமக்கு என்ன திமுக, அதிமுக போய் அவங்க தான் முதல்ல சரி பண்ணணும். ம். உண்மையிலேயே வந்து ஒரு இரட்டை இலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆண்ட ஆட்சி, அவங்களோட இது உண்மையிலேயே அவங்கலாம் நல்ல ஆட்சி ஆண்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அந்த ம். ஆட்சி வேணும்னா, நீங்க தான் முதல்ல வந்து உங்கள நீங்க வந்து முதல்ல சரி பண்ணிக்கணும். அப்புறம் மக்கள சந்திக்கணும். அதுதான். ஆனா எடப்பாடிக்கான ஒரு வெயிட்டேஜ் கம்மியாயிடுச்சு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவரே அத அதுல கழட்டிக்கிட்டாரு. எம்எல்ஏக்களும் கம்மி ஆயிட்டாங்கல்ல சார். ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இருக்கிறதே 47 வந்தாங்களா? 7. ஆமா. அவங்க 59 இங்க 47. 47மே இப்போ ஒண்ணுமே மிஞ்சி போனா இப்போ வந்து 20, 22 தான் இன்டாக்ட்டா இருக்காங்க. ம். அதுவுமே எப்போ ஆகும் என்னன்னு தெரியாது. இப்ப விஜயபாஸ்கரா இப்படி இருக்காரு. இப்ப நான் அன்னைக்கு போம்போது கேட்டாங்க. ம். நீங்க இதுல இருப்பீங்களா? இல்ல தாவைக்காக்கு அவர் ஒண்ணும் சொல்லாம அப்படியே போறாரு. போயிட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு அநாயிங் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு மௌனம் சிந்தனை சர்வ ஆ. ஏதோ ஏதோ ஒண்ணு ஓடுது. இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது. அதனால வந்து இவங்க அதிமுக தன்னை தானே சரி பண்ணிக்கணும். திமுக சரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்க அவ்வளோதான். திரும்பி தமிழ்நாட்டுல திமுக இல்ல. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா அவங்க வந்து எதையும் செய்யக்கூடியவங்க அவங்க. ஆமா. அராஜகத்தின் உச்சத்துக்கு போறவங்க அவங்க. இதுக்கெல்லாம் இந்த ஊடகாளர்கள், இந்த சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட், எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்ன்னு ம். சொல்லிக்கிட்டு அலையிறாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அப்புறம் வந்து பத்திரிகையாளர் ராம் இருக்கார்ல. ம். அவர்லாம் பகிரங்கமா பேசுறவர் தான். அவரெல்லாம் வந்து எதுக்காக முட்டு குடுக்குறாரு? அங்க இருந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு லேடி அவங்க இருந்தாங்க. அவங்கலாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இவர் பண்ற இது பார்க்கறது இது மாரி இருந்தா சரிப்பட்டு வராது அப்டின்ட்டு. ஸோ அதனால வந்து இவங்கலாம் எதுக்காக முட்டு குடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆமா. இவங்க தி த ஜ பிஜேபி ஒரு வந்து வாதங்கள் வைக்கிறாங்கன்னா, அதுல திமுக எப்படி இல்லாம இருக்கு? ம். இவங்க பண்ணாத அட்டூழியங்கள் என்ன இருக்கு திமுக? இல்லன்னு ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது இந்த ஒரு தீய செயல் திமுக செய்யல. அப்படி சொல்லுங்க. இவங்களெல்லாம். நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம் மத்த கட்சிய பத்தி, பிஜேபி பத்தி. இல்ல அவங்க பிஜேபிக்கு எதிர்த்த கட்சிய கூடயே கூட்டணி வச்சு நம்ப
தாவேக்க வடிக்கணும் அப்படின்ற பண்ணாலும் மாதிரி. பண்ணக்கூடியவங்க தான் அவங்க பிஜேபி கூட சேர்ந்து. பட் அந்த அளவுக்கு இது பிஜேபி வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களே என்ன சொல்ல சீனியர் மோஸ்ட் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப நம்ம சொன்னது தானே, விஜய் ஜெயிச்சதே வந்து இவிஎம் மிஷின் தப்பு பண்ணி தான் ஹேக் பண்ணி தான் ஆமா. ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படிங்கும்போது எப்படி போய் இவங்க அவங்க சேருவாங்க? சேர மாட்டாங்க. அதனால அது மாதிரி பிஜேபிக்குள்ளலாம் அவங்க சேர மாட்டாங்க. சேர்க்கவும் சேர்க்காது. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா, ம். கண்டிப்பா அண்ணாமலை சுத்தமா வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். ஆமா. இன்னைக்கு வரலாம், திருப்பி எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை. ம். ஓகே. அவருக்கு ஒரு நல்ல ஒரு பவர் குடுத்து, இங்க இருக்க சில கலிசடைங்கள்லாம் தூக்கிட்டு, பிஜேபில இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு, திருப்பி ஒரு நல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. நாளைக்கு ஒரு போட்டின்னு வந்ததுன்னா, அ விஜய் வாசஸ் அண்ணாமலை. அண்ணாமலை. அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இவங்க திமுகவோட சேர்ந்தாங்கன்னா, அப்புறம் அவர் கண்டிப்பா அவர விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பிஜேபி காலி இங்க. அதனால அத 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 ஒண்ணும் நம்ம அது ஒண்ணும் மனசுல வச்சுக்கணும். அவங்களும் புரிஞ்சுக்கணும். திமுக எதையுமே செய்யும். நம்ம திமுகவுல ஒரு இதாவே கடைசியா இது பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு நான் எத்திக்கல் பார்ட்டி அது. ம். புரியுதுங்களா? அதனால வந்து பட் பிஜேபிங்கிறது தேசப்பற்று உள்ள கட்சி, நாட்டுக்காக செய்யக்கூடிய கட்சி. அதனால வந்து அது மாரி சேராது அப்படிங்கிறது என்னுடைய வெர்ஷன். ம். இப்போ ஊடகத்துறையோட சுதந்திரத்த வந்து தாவேக்கா ஆட்சி கட்டுப்படுத்துது. அரசு கேபிள்லேருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிய நீக்கிடுச்சு. ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அது சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது எதனால தாவேக்கா ஆட்சி அப்படி அது பண்றாங்க? எதனால பண்ணாங்கன்னு தெரியாது. இவங்க தான் வாய வச்சு சும்மா இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு மீடியா ஒரு த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஓனர் ஒருத்தங்க. அதில எம்ப்ளாய்மென்ட் போடுறாங்க. எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு விசுவாசமா இருக்கணும் கிடையாது. இவங்க தனிப்பட்ட இத கொண்டு வந்து அங்க இன்ஃப்ளூயன்ஸ காமிக்கிறாங்க. அந்த ம். மாதிரி நெறியாளர்கள்லாம் இருக்காங்க அங்க. அங்க இருக்க பார்த்தீங்கன்னா, அது நெறைய சேனல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமே. பச்சையாவே ம். சொல்லிட்டோமே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையுமே வந்து ஒருத்தர் திமுகவின் இதுல பிடியில போய் மாட்டிக்கிச்சு. திகாவில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமே. அதனால வந்து அந்த மீடியால இருக்க ஒரு நெறியாளர் சிலதுனால மாட்டியிருக்கலாம். நாங்கலாம் இத ரெகுலரா வாட்ச் பண்றதுனால சொல்றோம். மாட்டியிருக்கலாம். பட் அதுக்கும் இந்த பேன் பண்ணத மியூட் பண்ணதுக்கும் அதுதான் காரணமான்னு நமக்கு தெரியல. அது ஆனா கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் வந்து விளக்கம் குடுத்திருக்காரு. அது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால அது கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. அத சீக்கிரம் சரி பண்ணிட்டோம் அதான். அப்படின்னு அதனால சொல்லியிருக்காரு. இருக்கலாம். நீங்க இப்போ பொதுவா நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப இந்த எந்த ஒரு கட்சியுமே எடுத்தீங்களேன். ம். சார் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லா காய்கறிக்காரனும் கத்திரிக்காய் விக்க தான் செய்வான். ம். வெண்டைக்காய் விக்க தான் செய்வான். அது எப்படி விக்கணும்னு தான் பார்ப்போம். அதே மாரி தான் அரசியல். புரியுதுங்களா? அது இன்க்ளூடிங் பிஜேபி. ம். பட் அது செய்யக்கூடிய விதங்கள் வந்து நம்ப மொழிக்கு, மாநிலத்துக்கு, நாட்டுக்கு, மண்ணுக்கு விரோதமா இருக்காதா அப்படின்னா, பிஜேபி அது மாரி இருக்கவே இருக்காது. என்னைக்குமே இருக்காது. நீங்க வேணா எடுத்து பாருங்க. அப்படி இருக்கவங்க யாரோ என்ன வாதத்துக்கு ரெடியா அழைச்சிட்டு வாங்க. நம்ம பேசுவோம். ஓகேவா? என்னைக்குமே கலாச்சாரத்துக்கு எதிரா என்னைக்குமே பண்ணது கிடையாது. அத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சூசகங்கள் பண்ண தான் செய்வாங்க. ம். பட் இந்த கட்சிகள்லாம் இந்த திராவிட கட்சி ஓடிட்டு இருக்குது பாருங்க. அ இதெல்லாம் வந்து அயோக்கியர்களின் கூடாரம் இது. ஆமா. நீங்க யாரோ ஒரே ஒரு திமுக காரங்க சொல்லுங்க கவுன்சிலர. அப்படியே நேர்மையானவங்கன்னு சொல்லி சொல்லுங்க. யாரோ ஒருத்தர காமிச்சிருங்களேன். இல்ல. ம். இப்ப சவுக்கு சங்கர் இருக்காங்கல்ல சார். அவங்க மேல வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது, அவங்க மேல குண்டா சட்டம் பாய்ஞ்சிருந்தது. இப்போ தாவேக்கா ஆட்சியில பார்த்தீங்கன்னா, அந்த குண்டா சட்டம் நீங்கி இப்ப வெளில வந்திருக்காரு. இது குண்டாஸ் வந்து சட்டம் போட்டு அவங்க எப்படி வெளில வர முடியும்? சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு. டக்குன்னு போடுறாங்க, டக்குன்னு இந்த ஆட்சியில வந்தோனே எடுக்குறாங்க. அவங்க எப்படி வெளில அதான் வர இப்ப நம்ம முடியும்? சொன்னது தான். இப்ப அவங்க எப்படி குண்டாஸ்ல போட்டாங்க? அவரு பேச்சு தான் பண்ணாரு. வேற ஏதாவது பண்ணாரா? கல்ல இல்ல, போய் அடிச்சாரா? திமுக அறிவாலயத்தையோ, இல்ல கோபாலபுரம் வீட்ல போய் கல்ல தூக்கி போட்டாரா? இல்லல்ல. இல்ல. பேச்சு தானே பேசினாரு. ஏன் இப்படி குண்டாஸ்ல போடுவீங்க? குண்டாஸ்க்கான நார்ம்ஸ் என்ன? ம். அதனால நம்ம அதையே முதல்ல கேள்வி கேட்கணும்ல. என்ன பண்ணாரு? அவரு சொன்னது தப்புன்னு நீங்க கோர்ட்ல போலாம். இன்னைக்கு இந்த வாதத்துல திமுகவ பத்தி, தலைவர்கள பத்தி இப்படி சொன்னாரு. அது தப்பு ம். அப்படின்னு சொல்லலாம் நீங்க. அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போலாம். சும்மாவே பேசுறதுக்காக குண்டாஸ்ல போட்டா, அப்ப இவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. குண்டாஸ் இல்லன்னு சொல்லி எடுப்பாங்க. அவ்வளவுதான். ம். ஏன்னா, இது மக்களாட்சி. ம். இது ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனா, இது வந்து மாணவர் புரட்சியில வந்த கட்சி இது. இது வந்து இப்ப இன்னைக்கு வின் பண்ணது மாணவர் புரட்சி. 1967ல ஹிந்தி புரட்சி யாரால வந்துச்சு? மாணவர்களால வந்துச்சு. ஆமா. ஜல்லிக்கட்டு எப்படி வின் பண்ணோம்? மாணவர்களால மாணவர்கள். வந்தது. இளைஞர்கள்னால வந்தது. அந்த மாரி ஒரு பூகம்பம் ஒரு இது வந்தது தான் இந்த திமுக. மத்தபடி அவங்க ஓட்டு போட்டவங்கலாம் திமுக நல்லா அரசியல் பண்ணுவாங்க. அவர் அரசியல் படிச்சிருக்காரு. காலேஜ்ல போய் அப்படின்னா, கிடையாது. ஒரு புரட்சி. இவங்களோட வெறுப்பு, அதே சமயத்துல அவங்களோட கவர்ச்சி. இதுக்காக போட்டிருக்காங்க.
மக்களாட்சி. போடாதவங்களும் அவர வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி துறை ரீதியா பார்த்தீங்கன்னாலே, இப்போ கல்வித்துறைக்கு வந்து ராஜ்குமார போட்டிருக்காரு. அது மாரி சமூக நீதிக்கு வன்னியரச போட்டிருக்காரு. அப்புறம் இவரு சுகாதாரத்துறை வெங்கட்ராமன வந்து அருண். சோசியல் ஜஸ்டிஸ் போட்டிருக்காருன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா. அப்புறம் வந்து இவரு மதுரை இவர வந்து எனர்ஜிக்கு போட்டிருக்காரு. அருண் அவர்கள் நிர்மல்குமாரு. இவங்கலாம் போட்டிருக்காங்க. இவங்கலாம் பேசுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை ரமேஷ். அறநிலையில போட்டிருக்காரு. அது நல்லா தான் இருக்கும். அறநிலைத்துறைங்கிறது ஒரு துறை, ஒரு மதத்துக்கு இதனால அத அவர் நல்லா பண்ணுவாரு. மத்த துறையெல்லாம் ஈபி துறைன்னா எல்லாருக்குமே ம். எந்த இதுவும் கிடையாதுல்ல. அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து ஆண், பெண் எல்லாமே வீடுக்கு. ஸோ அந்த துறை தான் வெரி வெரி இது இந்த மாரி சோசியல் ஜஸ்டிஸ் ஆகட்டும், தென் எனர்ஜி ஆகட்டும், ம். மத்தபடி காவல்துறை ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே செய்யக்கூடிய துறை தானே அது. ஆமா. ஸோ அதுக்கான அவங்க போட்டிருக்க துறைகள் பார்த்தீங்கன்னாலே, எல்லாம் ஓரளவு நிர்மல்குமார் ஆகட்டும், அவங்கலாம் வந்து நெறைய கேதர் பண்ணி தான் பேசுறாங்கன்னு இருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நமக்கு இப்படி கேட் ஆன் தி வால்ன்னு சொல்லுவாங்க. ம். இப்படி தான் போகும்னு சொல்ல முடியல. அப்படிதான் போகும்னு சொல்ல முடியாத நிலைமையில தான் இப்ப இருக்கோம். அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். ம். ஆமா. ஒரு மாஸ்க் இருக்க இடத்துல போயிட்டு கோயில கட்டினா எப்படி இருக்கும்? ம். ஒரு சர்ச் இருக்க இடத்துல வந்து கோயில கட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இது ஆக்வர்டா இருக்குது. செய்யறது சரியில்ல. ஸோ அத வந்து அங்க கூட ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் கூட இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது வந்து மீட்கப்படணும். அது ம். ரமேஷோட இதுக்கு பார்வைக்கு போணும். அதுக்கு நல்ல தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த சேனல் மூலியமா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் வந்து பிஎம் ஆக போறாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து சிஎம் ஆக போறாரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் வருது. அதெல்லாம் அந்த ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொன்னார். அத வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிட். பண்டிட்ன்னு வச்சு. ஆ அந்த மாரிலாம் ஒண்ணும் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடந்துராது. அவ்வளோ சீக்கிரம் நடந்துராது. ஓகே. பட் விஜய் இந்தியா முழுக்க பேசு பொருள் ஆயிட்டார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேபி ஆகலாம். நல்லா இங்க வந்து நல்லா 5 வருஷம் நல்லா பண்ணாரு அப்படின்னா, ஆகலாம். தெரியாது. இத திரும்ப சொல்றது அதே தான். ஜனநாயக நாடு. யார் வேணா எப்படி வேணா வரலாம். பட் அதுக்கான காலங்கள்லாம் இப்ப இல்ல. அந்த மாரி அவ்வளோ ஈஸியாலாம் அவர்கள்லாம் விட்டுறவும் மாட்டாங்க. ஆமா. ஆமா. இப்ப ஆள்றதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கங்கும்போது பிஎம் ஆகும்போது இல்ல, இல்ல. அது அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இப்போதைக்கெல்லாம் இட்ஸ் லாங் வே டூ கோ. மைட் பி அது கூட. ஆமா. அதனால வந்து அதுக்கான எல்லாம் இருந்தாலும் இங்க இருந்து அவர் நிலைச்சு இங்க ஒரு பேர் வாங்கணும். ம். வந்துட்டீங்க. இதுல இல்லாம நீங்க வந்து ஒரு மாஸ் மீடியால வந்துட்டீங்க. ம். பட் முதல்ல அதுக்கு நீங்க சரியானவரான்னு முதல்ல நிரூபிக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் நாங்க ஆமா. அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லம்மா. அது எனக்கு தெரிஞ்செல்லாம் அதுக்கான அங்க ரேஸ் அங்க நெறைய போயிட்டு இருக்கு. அடுத்தது யாரு அடுத்தது யாருன்ட்டு.